Hi everyone, welcome to Nive's Diaries Bachelor Kitchen episode 3. நான் இன்னைக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் தான் செய்ய போகிறேன், சிக்கன் பிரியாணி. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ஆல் டைம் டிஷ் ஃபேவரட் டிஷ்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிங்க்கு 5 ஆனியன்ஸ், 3 டொமேட்டோஸ் அண்ட் 4 சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன்ஸ் நல்லா தின்னாக மெலிஸாக நீங்கள் கட் பண்ணணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டொமேட்டோ நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்ம வதக்கும் போது ஈஸியாக மர்ஜ் ஆகிடும் ஆனியனோட. தென் சில்லிஸ் எல்லாமே நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மெயினாக ஒரு நல்ல நைஃபாக வாங்கிக்கணும். இப்போ மெயின் பார்ட், ஸோ அரிசி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 kg அரிசியை, பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour சோக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியை வேண்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் சோம்பும் ஆட் பண்ணலாம், பட் எனக்கு சோம்பு எனக்கு பேசிக்காக எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ ஸ்கிப் தேட். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் இட். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, சில்லிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்னோடய அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அது ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்குதுன்னா அதை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு அது தப்பாக படலை, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்யலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு மிக்ஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 spoons ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவோட ஹீரோ வந்துட்டாங்க, இல்லை ஹீரோயின் வந்துட்டாங்க. நான் 2 spoon சில்லி பவுடர், 2 spoon மல்லித்தூள், 2 spoon பிரியாணி ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 cup ஆஃப் கர்ட் மஸ்ட். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட கர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 spoon ஆஃப் லெமன் ஜூஸ் நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். Now it's time to introduce our hero. நான் வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி 1/2 kg சிக்கன், 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மசாலா நல்லா நம்ம ஹீரோவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாருங்களேன், பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல. 1/2 மணி நேரமாக 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் 1/2 கிலோ அரிசி இருக்கிறதுனால கப்போட ரேஷியோவில் 2 cup ஆஃப் ரைஸு, 4 cup ஆஃப் வாட்டர். ஸோ நீங்கள் அந்த வாட்டர் அமௌண்ட்டும் நீங்கள் சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு இருக்கா காரம் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். நீங்களுமே அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஆக்டிவிட்டிக்கு அடிக்ட். யாரெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி, முட்டை உரிக்கிற ஆக்டிவிட்டிக்கு அடிக்ட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சவுண்டு கொடுக்கறதுக்கு. ஸோ ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர் அதுவே ரிலீஸ் ஆகணும். நீங்கள் போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு சூப்பரான பிரியாணியை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரியாணியை ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திப்போம். அது வரைக்கும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. முக்கியமானது கிச்சனை க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.